கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் மிக சிறப்பான ஒரு அற்புதமான தலைப்பில் நம்ம பேச போறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ ஸ்ரீ குருவே நமகா. குரு வாழ்க, குருவே துணை. பெண்கள் எல்லாம் நம்மளுடைய நாட்டினுடைய கண்கள் அப்படிம்பாங்க. அதை விட நம்ம சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, பெண்ணுக்கான உரிமைகளோ பெண்ணுக்கான ஒரு அங்கீகாரமோ இன்னும் நமக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா, அதாவது வீட்டை விட்டு வெளியே போனா மட்டும் ஒரு வேலைக்கு போனாவோ அல்லது சம்பாத்தியம் பண்ணாவோ அங்கீகாரம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறது கிடையாதுங்க. இப்ப பொதுவாக திருமணத்துக்கு முன்னாடி ஒரு விதமான அந்த பெண்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் ஒரு ஹாப்பியா ஃப்ரீடமா இருக்கா அப்படின்னா, அப்பா அண்ணா அக்கா இது மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன்ல சின்ன சின்ன அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல இருப்பாங்க. பெற்ற குழந்தைகிட்டையோ அல்லது மற்ற நண்பர்கள்கிட்டையோ ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ ஷேர் பண்ண முடியாமல் தவிக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களும், இப்படி ஜாப் ஓரியன்டாக அவங்க என்னென்ன கஷ்டங்கள் படுறாங்க, உளவியல் மனதளவுலையும் உளவியல் மூலியமாக அவங்க என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத யதார்த்தமாக ஜோதிடம் அமைப்பில், ஜாதகத்துடைய அமைப்பில், கிரகத்துடைய அமைப்பில் நம்ம ஒரு அலசல் தான் இந்த ப்ரோக்ராம்ங்க. மீனராசி பெண்களுக்கெல்லாம் எப்படின்னா, இளமையில ஒரு விஷயமா இருப்பீங்க, அப்படியே ஒரு டீனேஜில் ஒரு விஷயமா, அடுத்தது ஒரு வயசான காலத்துல. ஏன்னா அந்த உபயம் அப்படிங்கிற இடத்துல காலசக்கரத்துக்கு 12ஆம் பாவம். அடுத்தவங்களுக்காகவே நிறைய பாடுபடுறவங்க. கரெக்டா சொன்னீங்க மேடம். எல்லாருக்காகவும் பாடுபடுறது, உழைக்கிறது, கஷ்டப்படுறது, அவமானப்படுறது, துக்கப்படுறது, துயரப்படுறது. ஆனா எந்த ஒரு விஷயத்திலும் கழுவி நழுவி வந்துருவீங்க. சிலர் ஒரு 40% அப்படின்னா வேலைக்கு போறது கஷ்டம், சம்பாதிக்கிறது கஷ்டம், ஏதோ கல்யாணம் பண்ண என் வீட்டுக்காருக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், சமையல் பண்ணுவேன், ஃபேமிலியை பார்த்துப்பேன், அவ்வளவுதான் அப்படின்னு அந்த கொஞ்சம் மெழுக்கா இருக்கக்கூடியவங்க எல்லாம் மீனராசி பெண்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த குபேரன்னு சொல்லக்கூடிய பூரட்டாதியோடைய நட்சத்திரமும் உத்தரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் நல்லா படிப்பாங்க, புத்திசாலியா இருப்பாங்க, இசைத்துறை கலைத்துறையில எல்லாம் நிறைய சாதிக்கக்கூடிய பெண்களா இருப்பாங்க, அழகா பேசுவாங்க, எடுத்து அழகா பிரசன்டேஷன் கொடுப்பாங்க. அந்த 2ஆம் இடமே செவ்வாய் எப்படிங்க, 2க்குடையவர் செவ்வாய். அப்ப அந்த 6க்குடையவர் என்னன்னா சூரியன். யாருங்க 6க்குடையவர்? சிம்மம் தான் 6க்குடையவர், புதன் தான் 10க்குடையவர். இதை வச்சுக்கணும். இதுதான் உங்களுடைய தொழில் அமைப்பு, நல்லா கேட்டுக்கோங்க. அப்ப இந்த மேஷம், சிம்மம், தனுஷு இந்த பிளேஸில் இருக்கிறவங்க உங்களை காப்பாற்றுவாங்க. அப்ப இந்த பிளேஸுக்குரியவங்க தான் ஆன்மீகத்துல நல்ல சிந்தனை. கடவுளே 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 எனக்கு இந்த நிறைய வியாபாரம் ஆயிரணும். ஒரு பாத்திர கடை வச்சிருக்காரு பெரிய லெவல்ல, உங்கள் வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்ணுவீங்க, கணக்கு எழுதுவீங்க, கணக்கு பார்ப்பீங்க, பணத்தை வாங்கி எண்ணி போடுவீங்க, வாயிலே அதை பண்ணுங்க. சூப்பர்வைசர், ஒரு ஹச்ஆர், இந்த நிர்வாகம்னா இந்த மாதிரி நிர்வாகம் நடந்துக்கிட்டே வேலை செய்கிறது. பெரிய ஒரு கிளாத் சென்டர் வச்சுருக்காங்கன்னா அவங்க ஃபுல்லாக கைட் பண்ணுறது, மேனேஜிங் போஸ்டர், இந்த மாதிரி போஸ்டிங் விஷயங்கள். ஒரு சிலர் மெடிக்கல் லைனில் நல்ல பிரபலியமாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு, டாக்டர் ஆகிறது. சினிமா துறையும் வரும். ஆனால் ரொம்ப கலைத்துறை வந்தாலும் ஜெயிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், போராடி தான் ஜெயிக்கணும். அந்த எப்படின்னு சொல்லுவாங்க, நீருடைய ஜலம். அப்போ ஜலம் ராசிங்கனால நிறைய போராட்டங்கள் இருக்கும். எப்பயுமே நீர்நிலை சார்ந்து, ஒரு ஸ்கூல் சார்ந்து, ஒரு கல்லூரி சார்ந்து, ஒரு மக்கள் போகக்கூடிய இடத்துல உங்களுடைய ஜாபே இருக்கும். அந்த மாதிரி இடத்துல தான் இது பண்ணுவீங்க. ஒரு சிஓ விஓ இது மாதிரி கூட நீங்கள் இருக்கலாம். ஏன்னா அந்த ஃபேமிலி லைஃப்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனைகளை கொடுக்கணும்னு வச்சுங்களேன். எல்லா லேடிஸுக்குமே மீனராசிலெல்லாம், இந்த மிதுன ராசி, மீனராசி, கன்னிராசி வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பார்க்கறதுல படாத பாடுபடுவீங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு மட்டும்தான் ஓடிடுவீங்க, குடுன்னு ஓடிடுவீங்க. அவ வீட்லயே நிற்க மாட்டாங்க, ஆனால் அடுத்தவங்கன்னா ஓடிடுவாங்க. வீட்டுக்கு வேலை செய்யணும், அது வீட்டை யாரா பார்த்துக்கணும், வீட்டில் குழந்தைய கவனிக்கணும், இதுன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதே வெளியே ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க, ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க, அல்லது அவங்க ஜாப் வச்சே காலையில் போனாங்கன்னா 7 மணிக்கு வர்றது, அப்புறம் யார் பார்க்கறது அப்படிங்கிற அந்த வீட்டில் ஒரு கத்து சவுண்டு,
சண்டை எல்லாத்தையும் சமாளித்து சிரிச்சுக்கிட்டே கொண்டு வரக்கூடிய அமைப்பு. கரெக்டாக சொல்லிட்டு இருக்கேன்னா? அப்போ அந்த லேடிஸ் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் மீன ராசிக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு தொழிலில் வந்து ஒரு 70% வந்து வேலைக்கு போய் சம்பாரித்து தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். குழந்தைங்க மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. நம்ம குடும்பம் வேணும், நம்ம குழந்தை வேணும், நம்ம குழந்தை நல்லா படிக்கணும். மீனராசி பெண்களுடைய குழந்தைங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு உச்சத்துக்கு, நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவாங்க. நல்ல ஒரு ஜாபு கிடைக்கும், நல்ல ஒரு அங்கீகாரமான வாழ்க்கை, அரசியல் துறையில் ஒரு பிரபலிய யோகத்தோட வாழக்கூடிய ஒரு லட்சியமான குழந்தையெல்லாம் கூட பிறக்க வாய்ப்புகள் உண்டு. அது உங்களுடைய கர்மவினை, சனி பகவானுடைய அமைப்பு எல்லாமே இருக்குது. ஆனாலும் இந்த குருங்கிற இடமே 10, உங்களுக்கு அதிபதி 10, இதுதான் கணக்கில் எடுக்கிறேன். அப்போ கௌரவமான தொழில் செய்வீங்க, ரொம்ப அந்தஸ்து பார்ப்பீங்க. அவங்க யாரும் எது சொல்லிடக்கூடாதுன்னு நினைப்பீங்க. பெரிய இடத்துலையோ பெரிய வேலைக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு ஒத்து போவாங்களா, ஏதாவது பிரச்சனைகளை கொடுப்பாங்களா, சின்ன நம்மளை ஏதாவது குறை சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு அந்த நெருடல் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து சின்ன கஷ்டங்கள் படுவீங்க, மனசுக்குள்ளே போட்டு அழுதுவிக்கீங்க. ஏதாவது ஒருத்தவங்க மேனேஜர் சொல்லிட்டாங்க, ஒரு கடிஞ்சு பேசிட்டாங்க, என்ன பண்ண, ஏன் லீவ் எடுத்த, ஏன்னா இப்படி தான் நீ ப்ராஜெக்ட் கொடுப்பியா, அப்படி இப்படின்னு மிரட்டாங்க வச்சுங்க. அப்படியே புசுக்குன்னு அழுதுட்டு ஐயோ அப்படின்னு ஒரு அந்த நடுக்கம், பதட்டம் வந்துடும். அதெல்லாம் உங்களுக்கு இயற்கையிலேயே அந்த வேலைக்கு போகிற இடத்துல உங்களுக்கு வரும். அதெல்லாம் நீங்கள் சமாளித்து வரணும். ஏன்னா அந்த தன்மை உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்துல வரும். ஒரு சிலர் அந்த அனுபவமோ அந்த வயசாகி, ஏன்னா நிறைய வந்து மீனராசி ஆண்களே தொழில் செட் ஆகாதுங்க, வேலைக்கு போகிறதான் பார்ப்பாங்க ஆண்களுக்கே. அப்போ பெண்களுக்கு எப்படிங்க? அப்போ அந்த சாதனை இதுனா உங்கள் லக்னம் நல்லா இருக்கணும். லக்னம் புள்ளி நல்லா இருந்தால் மீனராசி லேடிஸ்க்கெல்லாம் வந்து ஒரு அங்கீகாரமான வேலை கிடைக்கும் அப்படியே நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஜாபுங்கிறது ஒரு வருமானம் ஈட்டுங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம். அந்த வருமானம் ஈட்டுனாலும் அது நமக்கு லாபகரமாக இருக்கணும். அந்த லாபத்தை நம்ம ஈட்டுறதுக்கான போராட்டங்கள்லாம் சமாளிக்கிற ராசியாக இருக்கணும். அப்போ தான் அது நம்ம ஜெயிக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரமெல்லாம் வந்து பல தொழில், பல விஷயங்கள். நிறைய பேர் வந்து இந்த அஸ்ட்ராலஜராக இருக்கிறது, வக்கீலாக இருக்கிறது, அதே போல் ஃபேன்சி கடை வச்சுருக்கிறது, புக்ஸு சென்டர் இது மாதிரி வச்சுக்கிறது, நோட்டு புக்கு, பேனா, ஸ்டேஷ்னரி, இது மாதிரிலாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அப்போ எளிமையாக கொஞ்சம் மெழுக்காக வேலை செய்கிறது, இந்த கல்லாவில் மட்டும் அக்கௌண்ட் ஒர்க் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறவங்களும் மீன ராசியில் வந்து இருக்கிறவங்க இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்போர்ட்டாக ஒவ்வொரு விஷயங்கள் அமையறதுக்கு இந்த 2-6-10 அப்படிங்கிற பிளேஸும் அதனுடைய அதிபதியும் நமக்கு நிறைய அந்த வழிபாட்டு முறைகளில் நம்ம எடுக்கும் பொழுது சக்ஸஸை கொடுத்துடலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அப்போ நம்மளுடைய ராசிநாதன் அப்படிங்கிற குரு தான் நமக்கு முழுக்க நமக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அப்போ அந்த வருமானம் நம்மளுடைய குழந்தைங்க மூலியமாக கூட பெறுவாங்க. உங்கள் பிஸ்னஸை வந்து எடுத்து உங்களுடைய குழந்தைங்க கூட, பையனோ பொண்ணோ, அதை பெருசாக டெவலப் பண்ணி கொண்டு வருவாங்க. அம்மானால முடியல, எப்படிங்க, அம்மானால முடியல, அதனால் நம்ம வந்து அதை டெவலப் பண்ணி விடலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிவாக எடுத்துக்கக்கூடிய காலகட்டமெல்லாம் மாறக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும், இந்த ஆண்டு அப்படிங்கும்போது நிறைய உழைப்பை கொடுக்கணும். நிறைய வந்து உங்களுக்கான கஷ்டங்கள்லாம் வந்து படிப்படியாக ஒரு சில 6 மாதம் இப்படி இருந்தால் 6 மாதம் உயர்வை கொடுக்கும். குரு கொஞ்சம் நல்ல இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய தன்மையினால உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். கண்டிப்பாக தொழிலில் மாற்றம் கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய பெண்கள்லாம் கூட இந்த வருஷம் இருப்பீங்க. அப்படியெல்லாம் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்கிறது, உணவு, ஆடை, ஆபரணம் வாங்கி கொடுக்குற விஷயங்கள் பண்ணலாம். எப்பயுமே நீங்கள் அம்பாள் தாயார் மகாலட்சுமி அன்னை வந்து நீங்கள் வழிபாடு இருக்கிறது, தாமரை கற்கண்டு வச்சு நீர்நிலையில் இருக்கக்கூடிய இப்போ சென்னையெலாம் எடுத்திங்கன்னா அஷ்டலட்சுமி கோயில் இருக்குது. கடலோரம் ஆரோரம் நின்று உங்களுடைய பிரார்த்தனையை, இந்த மீனுக்கு இறை போடுறது, இதெல்லாம் நீங்கள் செய்யணும். இன்னும் நிறைய இருக்குது டிப்ஸு. நீங்கள் ஃபோன் பண்ணி மீனராசிக்காரங்க கண்டிப்பாக உங்களுடைய தொழில் சார்ந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் மேடம் அப்படிங்கிறத கேட்டுக்கிறது இன்னும் நல்லதுங்க. தொழிலில் என்ன ஃபேஸ் பண்ணுவீங்க, என்ன பிஸ்னஸ் செஞ்சால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத
தெளிவாக சொல்லியிருக்கோம். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.